ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று அப்படின்னா பணம் பதவி அப்படின்னு கேட்பீங்க. இல்லைங்க, அதை விட ரொம்ப முக்கியமானது இறைவனுடைய பேரருள் கருணை. இறைவன் நம்மை ஆட்கொள்வது. முருகப்பெருமான வழிபாடு செய்தாலும் சரி, மற்ற எந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் பணம் பதவி சொத்து இதையெல்லாம் நம்ம கேட்டால் இல்லைன்னு அளவுக்கு அதிகமாகவே தருவாங்க. ஆனால் அவர்களுடைய பேரருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான். நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்கிறப்ப, அப்பனே முருகா, உன்னுடைய பேரருள் எனக்கு வேணும், உன்னுடைய கடைக்கண் பார்வை என் மீது விழ வேணும், உன்னுடைய திருப்படி பாத கமலத்தில் நான் சரணடைய வேணும் அப்படின்னு வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்தாலே போதும், முருகன் நம்மை ஆட்கொண்டாலே போதும். ஞானம், மோட்சம், யோகம், பணம், பதவி, சொத்து இது எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. முருகப்பெருமான் கிட்ட எப்போ வழிபாடு செய்தாலும், முருகா உன்னுடைய பேரருள் வேணும், உன்னுடைய கடைக்கண் பார்வை எப்போவுமே என் மீது விழ வேண்டும், உன்னுடைய திருவடி பாத கமலத்தில் நான் எப்போவுமே சரணடைஞ்சிருக்கணும், எந்த நேரத்துலையும் எந்தவித சூழ்நிலையிலையும் உன்னை மட்டுமே நான் மனதார நினச்சிட்டு இருக்கணும், உன்னை நான் இடைவிடாமல் உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், உன்னை நான் வழிபாடு செய்கிறத எந்த சூழ்நிலையும் நான் நிறுத்தவே கூடாது, உன்னை நான் வழிபாடு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அற்புதமான ஒரு வரத்தை கொடு முருகப்பெருமானேன்னு கேளுங்க. இந்த வரம் நமக்கு கிடைச்சிருச்சுனாவே போதுங்க, நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும். கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் அருளிய அற்புதமான இந்த 4 வரி பாடலை தினம்தோறும் சொல்லி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்கிறப்ப முருகனுடைய பேரருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க. அருணகிரிநாதர் அருளிய இந்த பாடலை சொல்லி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் முருகனின் பேரருள் நமக்கு கிடைப்பதோடு இந்த பூ உலகில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும். மேல் உலகம் சென்றால் நமக்கு தேவையான மோட்சம் கிடைக்கும், வாழும் காலத்திலே ஞானம் கிடைக்கும், பதவி உயர்வு எல்லாமே நமக்கு கிடைக்கும், பணம் சொத்து இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும், சந்தோஷமான குடும்பம் நமக்கு அமையும், நல்ல பிள்ளைகள் நமக்கு அமைவாங்க. இதைய யார் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்காரு, காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்காரு. தன்னிடம் வரும் சீடர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, வருமானம் இல்லாமல் இருக்குது, நான் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு காஞ்சி மகா பெரியவர் சொல்கிறது, இந்த கந்தர் அனுபூதி பாடலை பாடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யி உன்னோட வாழ்வில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நீ சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர் தன்னுடைய ஒவ்வொரு சீடருக்கும் சொல்லுவாராம். அதாவது ஒவ்வொரு சீடருக்கும் ஒவ்வொரு விதமான பாடல்கள், கந்தர் அனுபூதியில் உள்ள பாடல்கள், திருப்புகழில் உள்ள பாடல்களை எல்லாம் சொல்லி நீங்கள் பாடுங்க, வருவாய் கிடைக்கும், இந்த பாடலை சொல்லுங்கள், மகனுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு நிறையா முருகன் பாடல்களை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கார் காஞ்சி மகா பெரியவர். கிருபானந்த வாரியாரும் தன்னிடம் வரும் அத்தனை பக்தர்களுக்கும் அத்தனை சீடர்களுக்கும் இந்த பாடல்களை எல்லாம் சொன்னால் உங்கள் வாழ்வில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும் என்று சொல்லியிருக்கார். அப்போ நம்மை விட பெரிய ஞானிகள் யோகிகள் அவங்களே சொல்லி அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்த பாடல்களை நம்ம சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நம் துன்பங்கள் நீங்கும், நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கும், மோட்சம் ஞானம் பணம் பதவி உயர்வு இவை அனைத்துமே கிடைக்கும். வாங்க அந்த பாடலை பார்க்கலாம். கந்தர் அனுபூதி பாடல். அருணகிரிநாதர் கந்தரின் அனுபூதி பெற்ற பின்பு பாடப்பெற்றது தான் கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி சொல்லி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் முருகனின் பேரருள் முருகனின் அனுபூதி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஆடும் பரிவேல் அணிச்சேவல் என பாடும் பனியே பனியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருமுருக பெருமானே, தேவர்களுக்கெல்லாம் மன்னராக விளங்கக்கூடிய அற்புதமான தெய்வமே, ஞானம் மோட்சம் யோகம் இவை அனைத்தையும் எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் கேட்கும் அளவு கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வமே, எனக்கு நீ அருள வேண்டியதெல்லாம்
ஆடும் பரிவேல் அணிச்சேவல் என, அதாவது உன்னுடைய அழகான மயிலை பற்றியும் சேவலை பற்றியும் உன் கைகளில் அழகாக தாங்கி நிற்கக்கூடிய அந்த வேலாயுதத்தை பற்றியும் எப்போவுமே நான் நினச்சி உன்னை நினச்சி உன்னுடைய வாகனத்தை நினச்சி உன்னுடைய வேலை நினச்சி நான் எப்போவுமே பாடிக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் என்னுடைய எல்லா நாட்களிலும் எல்லா சூழ்நிலையிலையும் நான் உன்னவே நினச்சிட்டு இருக்கணும். நான் என்ற ஆணவம் அழிந்து என்னுடைய ஆணவம் செருக்கு இவை அனைத்தும் அழிந்து முருகனே நீயே துணை என்ற எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை அருள்வாயாக முருகபெருமானே அப்படிங்கிறதான் இந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடலுக்கு ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு மணி நேரம் கருத்து சொல்லலாமுங்க. அவ்வளவு அற்புதமான பாடல். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பாடலை பற்றி நம்ம போட்டிருக்கோம். மீண்டும் ஒரு முறை நம்ம முருகபெருமானுடைய பக்தர்கள் எல்லாரும் மறுபடியும் இந்த பாடலை பாடி இதற்கான பொருளை கேட்டு முருகனை நினைத்து ஆனந்த பரவசம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த பாடலை தினமும் ஒரு முறை சொல்லி முருகனுடைய பேரருளை பெறுங்க. நான் என்ற ஆணவம் அழிந்து எல்லாமே அவனே என்ற முருகபெருமானுடைய திருபாத கமலங்களில் சரணடைஞ்சு அவரை வழிபாடு செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தனையும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். முருகனின் பேரருள் எப்போவுமே நம்மை சுற்றி நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். முருகனின் கடைக்கண் பார்வனை எங்கே போனாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உனக்கு என்ன ஆனாலும் உனக்கு முன்னால் நின்று நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு காப்பார். நமக்கு நல்ல வழியை காட்டுவார். நம்பிக்கையோடு முருகனை வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பாடலோடும் அதற்கான விளக்கத்தோடும் முருகபெருமானுடைய வழிபாடு முறைகளை பற்றியும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன், அதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க மாலை அணிந்திருக்க முருகருக்கு மாலை அணிந்த நேரத்தில் மாதவிடாய் ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. மாலை அணிந்த நேரத்தில் மாதவிடாய் ஆனாலும் ஒரு தவறும் கிடையாது. பூஜை அறைக்குள்ளே செல்ல வேண்டாம். மற்றபடி எப்பவும் போல் 2 வேளையும் குளித்து முருகனுடைய திருப்புகழ் கந்த சஷ்டி கவசம் இவைகளை பாராயணம் செய்யுங்க. 2 வேளையும் குளித்து எப்பவும் போல் சுத்த பத்தமாக